அட ஏங்க நீங்க வேற. ஆஹா ராதாகிருஷ்ணன் இல்ல. அவருக்கு எனக்கு ரொம்ப நாளா பகை. என்ன பகை? அவரை கூட நடிச்சு பாத்திருக்கீங்களா? ஆமா, ஒரு 2 வருஷம் நடிக்கவே இல்ல. ஏன் நடிக்கல? அவருக்கு எனக்கு சண்டை. உன்னைய கண்டு அவர் பயந்துட்டு உன் மேல எழுதி. உண்மைதான், என்னைய கண்டு பயந்து அவர் என் பேரை எழுதி போட்டாரு. என்னம்மா சொல்ற? இந்த வருஷம் தான் அழைச்சாரு. சரி, இதுதான் முதல் நாடகம். ஆமா, ஒன்னு அவரை வச்சு நான் செய்யறேன். சரி, அவர் என்ன செய்ய மாட்டாரு, அது அப்புறப்பட்ட விஷயம். அவரை வச்சு நான் தான் செய்யறேன். அப்படியா? பாத்தலாமா? இன்னைக்கு அவரு நோனி என் கையில சித்தார கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்ப சுந்தரி ஒருத்தி விளையாட வந்தானா. சித்தார கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்ப சுந்தரி ஒருத்தி விளையாட வந்தானா. அதான பாத்து அசந்து போய் நின்னாரா. அதான பாத்து அசந்து போய் நின்னாளா. சித்தார கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்ப சுந்தரி ஒருத்தி விளையாட வந்தானா. நேத்து ஒருத்தர பார்த்தோம், பார்த்து ஒருத்தர மறந்தோம். ஏண்டா முண்டை, அது நாடகமால செக்ஸ் போட மாட்டாங்க. நீ சட்டியோட நின்று நான் மாமா நீங்க தானே சொல்லி கொடுத்தீங்க. அப்ப நீ முண்டமா கூட நில்ற, பேசாதடா மைக்கில. நல்ல பிள்ளைய ஆட விட்டுட்டு நேத்து ஒருத்தர பார்த்தோம். அருமையான ஆம்பளை மானமே போச்சு தானே. நீ எல்லாம் என்ன ஆம்பளை மானமே போச்சு தெரியுமா? யார் ராதாகிருஷ்ணன் பெரிய கொம்பா? அட ஏங்க நீங்க வேற ஒப்புக்கு சப்பானீங்க. என்ன இதுக்கு என் பேர் எழுதி போட்டாருங்க? என் மேல பயந்துக்கிட்டு தானே. யாரா மரணி? கொஞ்சமா அறிவு இருக்கா? சூடு சொல்ல இருக்கா? மானிகட்ட முட்டை மேல சோத்துக்கு மேல இவர்கிட்ட சுண்ணாமதிக்கிறியா? ஆட இருங்கடா, நீங்க படுத்துற பாடு. ஆம்பளைய நீங்க ஏன் மேடம் திட்டுறீங்க? ஆமாங்க, ஆம்பளத்துக்கு கேட்டது தெரியுமா? இந்த இடத்துல நான் ஆடிக்கிட்டு இருக்கேன், நீ வாடு உன் சட்டத்துக்கு வர சொல்லுக்கு வர யாரு நீ? நான் உன்னை ஒண்ணுமே செய்யல. நீ என்னை செஞ்ச நான் சொல்லவே இல்லையே. நீ செய்ய மாட்ட, நான் தான் உன்னை செஞ்சாதான் போச்சு. செய்ய முடியாது. ஏன் புரிஞ்சு பின்னாடியே வந்தா மயத்தை புடிங்கிட்டே தெரியுவாங்க. நான் உன்னைய வந்து தங்கச்சியா பாக்குறேன். ஆமாண்ணே, நானும் உங்களை அண்ணனா பாக்குறேன். அப்புறம் எதுக்கு நாடகத்துக்கு நக்கறதுக்கா வர்ற? என்ன மயிருக்கு நக்கறதுக்கா போட்ட? இந்த இடத்துல நீங்க எனக்கு லவ்வர். ஐயோ, காலையில 5:30 வரைக்கும் நான் தான் உன் புருஷன். 5:30க்கு அப்புறம் பெட்டிக்காரே வந்துருவேன். ஏய், அவன் ஏன் வரா? அவன் சப்போஸ் புருஷனா கூட இருக்கலாம். ஆஹா, வாய்ப்பு இல்ல. அவன் புருஷன் கிடையாது, அவன் என் தம்பி. ஆமா, ஒரு நாடக சபையில பன்னியாங் கிராமத்துல இவ்வளவு குளூர்ல ஊரா ஆம்பளை இருக்கும் போது எவ்வளவு கப்ளிங். நீங்க சொல்றீங்க என்னன்னு? எம்கேஆர்னா ஒரு ஆளா? அவன் கிடைக்க அப்படின்னு. ஆமா, 2 வருஷத்துக்கு முன்னாடி உன்கிட்ட பயந்துக்கிட்டு நான் நடிக்கல. ஏன் உன் மேல கத்தால வாட வந்து. ஆனா மத்த டான்ஸ் மேல சொன்னாலும் சரி, ஆனா ஏன் மேல நீ சொல்ற பாரு, பக்கத்துல வந்த சிறுகளை உடைச்சிருவேன் தெரியுமா? உடைச்சு உங்க வா மூஞ்சி முகரை. ஆமா, அதை எடுத்து என் வாயில வச்சா அப்படியே புளு புளுன்னு இருக்க மானே குதி முகரை. என்ன இடிச்சா பாருங்க, உன்னை பார்க்கும் போது அப்படியே எரிச்ச மசரா வருது. போகமாலாங்கிட்டு ஒரு பொம்பளை மேடையில பேக்குதின்றாங்க. அப்பே புண்ணாக்குன்னங்க. நாகரிகம் வேணும் யாருக்கு? ஆனா ஆம்பளை எத்தனை பொம்பளைய வஞ்சாலே ஏன் பொறுமையா இருக்கேன்? ஏன்? கார்த்திகை மாசம் கிளியாஞ்சட்டிக்காக வீட்டிலே மங்களகரமாக கிளியாஞ்சட்டி வைத்து ஏத்த வேண்டும். யாரா தீபாவளி வந்துருச்சா என்னடா? யாரு வெடி ஓட சொன்னா? நீங்க வரதான் போட்டிருக்காங்க போல இருக்கு. வெடி ஓடக்கூடாது, அந்த வெடி அங்கே ஓடக்கூடாது, இங்க வை. ஏன் உள்ள வந்து வைக்க சொல்லுங்க? ஏன் உன் கவட்ல வச்சா? ஏன் வட்ட உன் கவட்டையில வச்சா புட்டுன்னு இருக்கும். நான் 7 சட்டி போட்டுக்க நீ பிறந்து நீ போய் மாலை. ஏன் நான் சட்டி போடலங்கறியா? ஏதா நீ பார்த்த என்ன நாடக குலத்துல எத்தனை டான்ஸ், சரி ஆயிரக்கணக்கான டான்ஸ் நான் தொட்டி ஆடி இருக்கேன். ஆனா உன்னே மாதிரி ஒரு அழகு தேவதைய நான் பார்த்ததில்ல. ஐயோ, நீ வர்ணிக்கிறியா இல்ல என்ன பண்றேன்னு எனக்கு தெரியல. உன்னைய நான் குட்டி நயன்தார்னு பேர் வச்சு டேரக்டர் பூரா கேக்குறாங்க. எதுக்குங்க? ஆனா உனக்கு காலை தூக்க மாட்டேங்குது. எப்ப அந்த வெடி என்னப்பா இது? வெடி என்பது சாத்திரத்துக்கு போடணும்.
ஆனா ஆத்திரத்துக்கு போடக்கூடாது. இந்த வெடியை வச்சாலும் வச்சுட்டு உசிலம்பட்டி போய் டீ சாப்பிட்ட வரைக்கும் வெடிக்கிற வெடியாடா. ஆனால் வெடியை நம்பி எத்தனை குடும்பங்கள் சிவகாசி போன்ற கிராமங்களில் ஊர்களில் பிழைத்துக் கொண்டிருக்கிறார். வடக்கம்பட்டி, தெற்குப்பட்டி, மேற்குப்பட்டி, கிழக்குப்பட்டி, பீடி வைக்க தேவை தீப்பட்டி. என்ன பேசுறிய? இப்ப கூட்டத்துல வந்து ஒரு கெங்கு விழுகணும். ஏன் உனக்கு இந்த ஆசைன்னு கேக்குறாங்க. நல்லா இருக்கிறது பிடிக்கலையா? அப்படி வந்து ஒரு தீ விழுகட்டும், பிள்ளைய போட்டு கூட பொம்பளை ஓடிடுறான். மயனை காணாமட்டு அங்கே தேடம். ஆனால் உலகத்திலே நீ எத்தனை திருந்துட்டு ஆம்பளை ஏன் ரோசப்பட மாட்டான்? ஏங்க எங்க புள்ள ஊட்டிலாம் தெருவில் போயிடும். ஒவ்வொரு ஆண் மகனும் ஒவ்வொரு பொம்பளையும் டெய்லி டவுலியோ பண்ண ஆரம்பிச்சுட்டா எங்க போய் நிப்ப? எங்க நீ என்ன செஞ்சிருவ? நீ இவன் யாரா பொம்பளை வாடகைக்கு வந்துருச்சு? நானும் பார்த்திருக்கேன். என்னமோ ட்ரெயின்ல கள்ளப்பொரு வைக்கிற மாதிரி முண்டை போயிட்டு வர்றேன். அவ கேட்காது கேட்கிறா, நீ ரோஜா கானா நான் சாவி. நீ சாவியா? நான் ஒண்ணு தானே கேட்டேன். நான் அவரே கேட்டேன். மேடம் என்ன? ப்ளீஸ் மேடம். சொல்லுங்க சார். எதுக்கு நான் இன்னைக்கு மேடையில கையை கட்டி நிக்கிறேன்? ஏன் சார் எது கையை கட்டி நிக்கிறீங்க? கையை நீட்டாம நிக்காம. உன்னைய நான் டைலாக் இல்லடா பிரயத்தினி பயமேனே. நான் மறந்துட்டாரு, யோசிக்கிறாரு. யோசிக்கல. உன்னை ரப்புன்னு அடிக்கிறதுக்கும் பேசுறதுக்கும் எனக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. சரி. நாளை பொண்ணு நாடகத்துக்கு வர மாட்டேன். என்கிட்ட வர்றவன் போல ஊற கண்ணு இந்த தண்டியா வந்து நிக்கிறான். அன்னைக்கெல்லாம் டான்ஸ் இல்லாம பரமையும் கூட்டு வந்தே 3 உள்ள தாய. அது ஒரு உள்ளே உள்ள தொட்டி கட்டிட்டு அம்மா போயிட்டு வரேன் தூங்குடா சுச்சுன்னு கடைசி வரைக்கும் நான் லப்பர் பாயிண்ட போட்டு சப்ப விட்டு தெரிய முடியுமாமா? ஆம்பளை உலகத்துல ஏன் அவன் பேரு ஆம்பளை? ஏங்க ஆம்பளை என்னதே? ஆம்பளை பேரு ஏதே ஆம்பளையா? இப்பதான் பொம்பளைக்கு பேரு எல்லாரும் சொல்றாங்க. என்னன்னு? 1972 பெண்களுக்கு பேர் என்ன தெரியுமா? என்னது? பெண். டேய் யாரையா நீ? மூத்தரம் என்று வைத்தார். அதற்கு ஆரம்பத்திலே பேர் என்ன தெரியுமா? என்னது? கோகனட் ஆயில். கோகனட் ஆயிலா? அப்படி என்று வைக்கவில்லை. ஆரம்பத்திலே அது பேர் என்னது? சர்புர். ஏய் மண்டே உடைச்சு மாவலக போட்டுருவேன். அடுத்த பரீட்சையில இதை எழுதிடுவாங்க. சார் சர்புர்னு. தம்பி இடியப்பம் சொன்னோம்னா காலை கிளச்சுக்கிட்டாரே. பெண்கள் ஏன் பிரம்மன் படப்பிலே ஏன் பெண்களுக்கு பெண்கள் வந்துச்சு? பெண்கள் தான் தை திருநாள் என்று பொங்கல் வைத்தார்கள். அதனாலதான் அவ பேரு பொங்கல் பெண்கள். எங்க இருந்த தலைவா இத்தனை நாளாயே? ஆம்பளைக்கு ஏன் ஆம்பளை வச்சேன்? ஏன் நீ ஓ பெக்குறம் கொத்தா புள்ள ஆம்பளை ஆம்பளை பயலுகடா. ஏங்க எப்படிங்க யோசிப்பிய? பாத்ரூம்ல உட்காந்து யோசிப்பியலோ? எப்படி யோசிப்பிய? இப்படி ஒண்ணு ஏன் லேடிஸ் வைக்கிறேன்? ஏன் லேடிஸ் ஏன் வைக்கிறேன்? ஏங்க மண்டி ஓடுங்க மண்டி போட்டு அவங்களுக்கு ஏன் லேடிஸ்? ஏங்க லே டி இஸ். மூதேவி யாயா படுத்தி வைக்கிற? என் நாடகம் பார்க்க வந்த ஒரு 100 பேராவது லூசா போற வரைக்கும் நான் பேசிட்டே இருக்கேன். 100 பேர் இல்லையா? நீ பேச கேட்டா மொத்த பேரும் போயிருவாங்க. அது தெரியுமா? பெண்கள் கர்ப்பமானவனே ஏன் கர்ப்பம் பண்றேன்? ஏன் அது கர். புருஷன் விடுகிறான் இரவு நேரத்தில் கரு புரு என்று குரட்ட. அதனால அந்த குரட்டினால் வந்த சிரட்ட பேசாம எல்லாரும் சேர்ந்து என்னை மரண ஊத்தி எரிச்சிருங்களேன். நான் தாயியா செத்துறேன். ஏங்க நீங்க பேச உங்களுக்கு புரியலங்கிறீங்களா? புளோர்ல அடிச்சு விடுறதே அது வைரல் ஆயிரும். அது வேணா உண்மைதான். 20 ஆண்டு காலமாக இந்த மக்களை நகைச்சுவை என்ற பேரில் நான் ஏமாத்தி கொண்டிருக்கிறேன். அது காரணம் என்னது? கம்புக்கூடு. கம்புக்கூடா? என்ன கம்புக்கூடு? கம்பங்கூடு செவத்த புள்ள போலிருப்பா, பத்த புள்ள போலிருப்பா. டான்ஸ் என்பது ஒரு முக்கியமான விஷயம். நடனமங்கை அத்தனை பேருமே நடனமங்கையா இருக்கட்டும், உள்ள இருக்கக்கூடிய சிறிபாட்டுகளா இருக்கட்டும், ஆண்களை விட எந்த தொழிலுமே பெண்கள் தான்
உயர்ந்தவர்கள். ஏன் தெரியுமா? நம்ம கூட பிறந்த அக்கா தங்கச்சிய மேடையிலே நடனமாட விட்டு நாம் ரசிப்பதல்ல. என்னைய பொறுத்தளவு நாடக உலகம் மட்டும் கிடையாது, அத்தனை கலையில் உள்ள பெண்கள் எல்லாம் எனக்கு சகோதரிகள். வாழ்த்துக்கள் தங்கச்சி.